ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் த ரைஸ் ஆஃப் த ஹாட் சில்லி பெப்பர்ஸ் டாக்குமெண்ட்ரியோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த சீரியஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோடைய கதையை பார்த்துடலாம். 1960 காலகட்டங்களில் ஒரு மியூசிக் ஆல்பம் பயங்கரமாக வைரல் ஆகுது, செம்ம ஃபேமஸ் ஆகுது. நாடே அந்த மியூசிக் ஆல்பத்தை அப்படியே கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆல்பத்தை உருவாக்குனது ஒரு டீம். அந்த டீமில் தான் நம்ம ஹீரோ இருக்கார். அவர் தான் இதை கஷ்டப்பட்டு உருவாக்குனார். அதுக்கப்புறம் அவர் எப்படி உருவாக்குனார், இதை உருவாக்குறதுக்கு என்னவெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, ஆரம்பத்தில் சும்மா உருவாக்குனது எப்படி இந்த அளவுக்கு வைரல் ஆச்சு, அதுக்கப்புறம் அவருடைய இறப்பு எப்படி இருந்தது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த டாக்குமெண்ட்ரியோட கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இதை நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஒரு மியூசிக் ஃபேமஸ் ஆகுதுன்னா, அடியே அப்பா அதுக்கு பின்னால் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறத உள்ளபடி காமிச்சிருக்காங்க. இதில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறையா அந்த உண்மையான ஒரு வீடியோ கிளிப்பில் இணைச்சி அப்போ எடுக்கப்பட்ட சின்ன சின்ன துணுக்குகள்லாம் இணைச்சிருக்காங்க. அதுவும் அந்த மியூசிக் ஆல்பத்தில் நிறைய இணைச்சிருக்காங்க. அதனால் பார்க்கும்போது வித்தியாசமாகவும் நல்லாவே வந்திருக்கு. இதில் நடித்த எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் பொறுத்தவரை சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி செம்மையான ஒரு 1960 காலகட்டங்கள் எந்த லொக்கேஷனில் அதை அப்படியே அழகாக காமிச்சிருக்காங்க. அது பார்க்கவே நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலேயே ஃபஸ்ட் அப்பெல்லாம் ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே பெருசாக ஒன்றும் இல்லை. இது மாதிரியான டாக்குமெண்ட்ரி படங்கள் பிடிக்கும் அப்படிங்களுக்கு இது ஒர்த்தானது தான். ஆனால் இருந்தாலும் எனக்கு பயங்கரமான அந்த மசாலா படம் பிடிக்கும் அப்படிங்களுக்கு இந்த படம் வந்து செட் ஆகாது. இந்த படத்தில் அந்த மாதிரி சென்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஃபேமிலி தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.